6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசித்து நாம் ஜெபிப்போம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அடுத்து 12வது வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். போதும் தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 2 வசனங்களிலிருந்து இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசுகிற இந்த நல்ல தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமுள்ள தெய்வம், எங்கள் ஆண்டவராகிய இயேசு தம் சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீங்க. உங்க ஜெப மாதிரியிலிருந்து நாங்கள் வசனத்தை தியானித்து வருகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்றும், எங்கள் கடன்களை நாங்கள் மன்னிக்கும்படி தகப்பனே, நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நீர் மன்னிக்கும்படி இன்றைக்கு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இந்த ஜெப மாதிரியை கற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசுவீராக. கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாட்களிலும் தேவன் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. நீங்கள் கவனித்து கேட்கும் பொழுது வசனம் உங்களுக்குள் நிறைய மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே 11வது வசனத்தை நாம் முதலாவது தியானிக்க போறோம். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. அதனால இங்க ஜீசஸ் நமக்கு சொல்லி தருகிறார் என்னன்னு சொல்லி, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆகாரத்தை மாத்திரமல்ல, தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் உணவு தருகிறார், உடை தருகிறார், உறைவிடம் தருகிறார். எல்லாவற்றையும் நாம் தேவனையே சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா காலையில நான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டா வந்தேன். இந்த கை தூக்குவேன். சாப்பிட்டு வந்ததுக்கு என்ன வெக்கமா? ஹல்லேலூயா. நம்ம சிலர் சாப்பிட்றதுல ஏன்னா வயிறு முட்டை சாப்பிட்டு வந்தா இங்க என்ன பண்ண மாட்டேங்குது, ஆராதனை வர மாட்டேங்குது. ஆராதனையிலே தூக்கம் வருது. நிறைய பேத்துக்கு தூங்குறதுக்கு நான் என்ன காரணம்னு ரொம்ப நாளா எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, காலையில என்ன பண்ணிடுறோம், சாப்பிட்டு வந்துடுறோம். அதனால இங்க வந்தோடனே வயிறு கும்முன்னோடனே கண்ணு ஜிம்முங்குது. வயிறு கும்முன்னோடனே கண்ணு ஜிம்முன்னு நிக்குது. அதனால தூக்கம் வருது. ஹல்லேலூயா. நான் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை நான் தொழுது கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை உடைய தேவ பிள்ளைகள் காலையில என்ன பண்ணுவாங்க, ஒரு டீயோட எங்க வந்துருவாங்க, சர்ச்சுக்கு வந்துருவாங்க. ஹல்லேலூயா. அப்படிதானே வந்தீங்க? எங்க அம்மா எனக்கு சோறு போட மாட்டேன்ட்டாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் சாப்பாடுலாம் செய்ய முடியாது போ அப்படின்னு சொன்னதுனால வந்திருப்போம். இல்லைன்னா அவங்கள அப்படி விட்டுட்டு இப்படி போய் கிச்சனை ஒரு தொலாவிட்டு வருகிறவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எப்படியோ தேவன் நம்மை இன்றைக்கு நேர்த்தியாய் திருப்தியாய் என்ன செய்கிறார், போஷிக்கிறார். உண்மைதானே? ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய தாங்கி நடத்தும் வல்லமை இன்றி நாம் ஒரு நாள் கூட இந்த ஆகாரம் புசிக்காமல் நாம் உயிர் வாழ முடியாது. ஆகாரம் புசிக்கலாம், புசியாமலும் இருக்கலாம். ஆனால் நாம் இன்றைக்கு உயிரோட சுகமாய் இருக்கிறோம் என்றால் அது நாம் சாப்பிடுகிற ஆகாரத்தினால் மாத்திரமல்ல, தேவன் நம்மேல் வைத்த தயவினால். ஹல்லேலூயா. நான் சாப்பிட்டேன், ஆனா நான் ரொம்ப பலனா இருக்கேன் அப்படின்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறுவனங்கள்ல பவுல் சொல்றார், சாப்பிடுகிறதுனால நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, சாப்பிடாம இருக்கிறதுனால நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல பிரியாணியை சாப்பிட்டு இருந்தவங்க அட்டாக் வந்து எங்க இருக்கிறோம், ஹாஸ்பிட்டல்ல. சாப்பிடாம வயிற்ற காய்ச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரஷரும் இல்லை, சுகரும் இல்லை, சூப்பரா எங்க இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கும். ஹல்லேலூயா. அதனால சாப்பிடுகிறதுனால நமக்கு ஒரு மேன்மை இல்லை. என்னன்னா, உயிர் வாழ்வதற்கு நமக்கு என்ன வேணும்னா பலன் வேணும். இதை யார்தான் நமக்கு தருகிறார் என்றால், கர்த்தரே நமக்கு என்ன பண்ணுகிறார், தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால சாப்பாடு இல்ல கவலைப்படாதீங்க, நல்லா சாப்பிட்ட பெருமை கொள்ளாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுவுமே நமக்கு இங்க என்ன கிடையாது, நிரந்தரம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பாருங்க, நம் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், உன்னதமான தேவன் நம்முடைய அன்றாட அப்பத்தை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடுகிறோமா என்பதுல தேவன் எப்படி இருக்கிறார்னா கவனமா இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது வேணும் அப்படின்னா சாப்பிட மாட்டேன்னு என்ன பண்ணும், அடம் பிடிக்கும். உடனே அடம் பிடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டதை வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடுவோம். ஏன்னா ஒரு நாள் சாப்பிடலன்னா பிள்ளை என்ன ஆயிரும், இழைச்சி போயிடும், இல்ல வீணா போயிடுவான், அவன் மெலிஞ்சிருவான் அப்படின்னு. ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? சாப்பிடலன்னா உடனே என்ன பண்ணுவோம், கேட்டதை வாங்கி கொடுத்துருவோம். ஆனா அந்த பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், சாப்பிடாம அடம் பண்ணா நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணிடுவாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. எங்களை மாதிரி அம்மாங்கிட்ட அந்த பருப்பு வேகாது. நான் சொல்லுவேன், நீ ஒரு நேரம் சாப்பிடலைன்னா நீ சாக மாட்ட. அதனால எங்க பசங்க 2 பேரும் ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாம் அடம் பிடிச்சதே கிடையாது. கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டு கம்முன்னு இருப்பாங்க. அப்படிதான் வளர்ந்த பசங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கும் அதுதான் அவங்களுக்கு ட்ரைனிங். ஹல்லேலூயா. எப்பொழுது போய் சமைச்சு சாப்பாடு கொடுக்குறோமோ அப்பதான் என்ன பண்ணணும், சாப்பிடணும். ஹல்லேலூயா. வேற வழியும் கிடையாது. ஊழியத்தில் இதுதான் என்னது, அவங்களுக்கு பெற்ற பாக்கியம். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் புசிக்க வேண்டியதிலே தேவன் எப்படி இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அதனால்தான் ஜீசஸ் சொல்றார், உங்களுடைய ஆகாரத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கொடுத்த ஆகாரத்தை தேவன் கையில கொடுத்ததுக்கு அப்புறமா ஆகாரத்துக்காக தேவனை என்ன பண்ணணும், நினைக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல நம்முடைய மோசே சொல்லுகிறார், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் ஒரு நாள் 2 நாள் தேவனால் போஷிக்கப்படல, வானத்திலிருந்து 40 வருஷம் மன்னாவை பொழிந்தருளி அவர்களை போஷித்தார். அல்லேலூயா. எத்தனை நாள்? 40 வருஷம். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் கையில வச்சிருந்த சாப்பாடெல்லாம் தீந்து போன அந்த நாளிலிருந்து ஆரம்பிச்ச உணவகம், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த உணவகம், கானானுக்கு போய் அவர்கள் சேர்ந்து அங்கே பயிரிட்டு அவர்களுடைய பயிரிட்ட அந்த கதிர்களை அடித்து தானியமாக்கி அவர்கள் சமைக்கிற வரையிலும் தினமும் அவர்களுக்கு மன்னா வானத்திலிருந்து பொழிந்தருளினார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, அவர் போஷிக்கிறவர். அதனால தேவனுடைய வீட்டில ஒரு நாளும் அப்ப குறைச்சல் என்பது வரவே வராது, வரவும் கூடாது. அல்லேலூயா. அதனால்தான் உங்கள் ஆலயத்தில் ஆகாரம் குறைவின்றி போயிடாதபடிக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது, பண்டகச்சாலைக்கு வரும்பொழுது தசம பாகங்களை எல்லாம் பண்டகச்சாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. மேல்மே சபையார் கொடுப்பதினாலே தேவன் நம்முடைய திருச்சபையில ஆகார குறைவில்லாதபடி கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைவாய் தேவன் வைத்திருப்பார், நிறைவா வைத்திருப்பார். அல்லேலூயா. இந்த ஃபங்க்ஷன்னா நம்முடைய சபையில சாப்பாடு மீந்துதான் பழக்கமே தவிர பத்தாம போச்சுன்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குது, என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க அப்படின்னுங்கிற அளவுக்கு தான் கர்த்தர் திருப்தியாய் மேன்மையாய் கர்த்தர் என்ன பண்றார், வைக்கிறார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் மக்கள் சாப்பிடும்படி 40 வருஷம் தினமும் பரலோகத்துல மாவு பிசைஞ்சு அப்படியே உருட்டி ஆங்காங்க யாருக்கும் தொல்லை தராம பனி போல ஆண்டவர் பாளையம் எங்கும் தூவினாராம். அல்லேலூயா. யாராவது அப்படி 6 லட்சம் புருஷர்களுக்கு மட்டும் மாவு பிணைங்க வான்னு கூப்பிட்டு இருந்தா யாராவது போயிருப்பீங்க? இல்ல மோசே பாளையத்தில் இருந்த இஸ்ரவேலருக்கு எல்லாம் நீங்க தான் சப்பாத்தி சுடணும், மாவு பிணைய வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா யாராவது மோசே பாளையத்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் போயிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருத்தரும் போக மாட்டாங்க.
ஒரு நாள் போய் மாவு பிணைஞ்சிட்டு வந்தா கூட அடுத்த நாள் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஓடிடுவான் பாளையத்தை விட்ட. முடியுமா? முடியுமா? முடியாது. அல்லேலூயா. வீட்டுல இருக்கிற கணவன் மனைவி 2 பிள்ளைகளுக்கு சமைக்கிறதுக்கு வீட்டுல படாத பாடு படுறோம். ஐயோ இன்னைக்கு 10 பேர் வந்துட்டாங்க, எப்படி சமைக்கிறதோ தெரியல அப்படின்னு என்ன பண்றோம்? கையை பிசைகிறோம், மண்டையை பிசைகிறோம், சொரிகிறோம். ஏன்? ஏன்? ஒரு பக்கம் இருக்கு, பணம் இருக்கு, பொருளும் வீட்டுல இருக்கு. நிறைய பேருக்கு செய்யறதுக்கு என்னது? சோம்பேறித்தனம் இருக்கா? இந்த பக்கத்துல இருக்கிறவங்களை கேட்டா மனைவி மாரை விட்டு கொடுக்காம எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க மனைவி சூப்பரா சமைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பாவம், அவங்களுக்கு எப்ப ஏத்து உழுகுன்னு தெரியாது. ஏயா என்னைய கேட்க நீ எதுக்கு வர சொன்ன? யார் சமைக்கிறது நினைச்சிட்டு நீ வர சொன்ன அப்படின்னு என்ன பண்ணுவோம்? 6 லட்சம் புருஷர்களுக்கு சாப்பாடு எங்க இருந்து வந்துச்சு? பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவர் முறுமுறுக்கலங்க. நான் உனக்கு மன்னா இன்னைக்கு தரமாட்டேன்னு சொல்லலங்க. 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள்ல மட்டும் நீங்க வேலைக்கு போக கூடாது, அதை பொறுக்க போக கூடாது. முந்தின நாள் வெள்ளிக்கிழமையே உனக்கு வேண்டியதை 2 மடங்கு பொறுக்கிட்டு வந்து வச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. நீ 7ஆம் நாள் சனிக்கிழமை அவங்களுக்கு நீ ரெஸ்ட் எடு. நீயும் உன் மனைவி, உன் பிள்ளை, உன் வேலைக்காரன் வேலைக்காரி எல்லாம் வீட்டில் என்ன பண்ணுங்க? ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஓய்வை கொடுத்து அவங்கள அன்னைக்கு மன்னா பொறுக்க கூட என்ன பண்ணல? ஆண்டவர் அனுப்பல. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் 40 வருஷம் இப்படி இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் போஷித்த ஆண்டவர். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது, நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நம்ம ஜபிக்கிறோம் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு. ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்கு சாப்பாடு வேணுங்கிறவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரம் எங்க வீட்டுக்கு சில கீரை வரும், சில நேரம் எங்க வீட்டுக்கு சில கீரை வகைகள் வரும், சில நேரம் மட்டன் வகைகள் வரும். மட்டன் வகை வரும்போது சொல்லுவேன், அடுத்து நமக்கு பாஸ்டிங் காத்திருக்குது அப்படின்னு. ஏன்னா இதை சாப்பிட்டு பலன் அடைஞ்ச உடனே அடுத்து யாராவது ஒருத்தருக்காக இல்லை ஏதாவது ஒரு காரியத்துக்காக என்ன பண்ண வேண்டி இருக்கும்? பாஸ்டிங் போட வேண்டி இருக்கும். தேவனுக்கு தான் அது தெரியும். ஆனா எனக்கு ஆண்டவரை அனுப்பி தரும் போதே தெரிஞ்சிடும் அடுத்து என்னது பாஸ்டிங் காத்து இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு என்ன உணவு பதார்த்தத்தை கொடுத்தால் நாம் ஆரோக்கியமா இருப்போம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் தேவன் சீசன்ல பழ வகைகளை, சீசன்ல காய் வகைகளை, சீசன்ல கீரை வகைகளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்லா சாப்பிடணும்னு நினைச்சு நீங்க போய் அதிக விலை கொடுத்து நீங்க ஒரு பழங்களையோ காய்களையோ வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்க சீசன்ல என்ன மலிவா இருக்கோ அதை நீங்க வாங்கி சாப்பிட்டாலே போதும். உங்களுடைய எனர்ஜிக்கு அது போதுமானது. இவங்க பாருங்க, அறியாத மன்னாவினால், பிதாக்கள் அறியாத மன்னாவினால் 40 வருஷம் போஷிக்கப்பட்டார்கள். அப்ப நம்முடைய ஆண்டவருக்கு நாம் போஷிக்கப்பட வேண்டும் என்பதில் எப்படிப்பட்டவர்? அக்கறை உள்ளவர். என்ன உள்ளவர்? அக்கறை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் உபாகமம் 28:5 நாம் இப்படி வாசிக்கிறோம், உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்ன சொல்றாரு? உங்க வீட்டுல என்ன ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமா? உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. என்னடா இங்க தொட்டியில எழுதி இருக்காங்க, இது மாடுல குடிக்கும் தொட்டியில அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த காலத்துல மாவு பிணையறதுக்கு கல் தொட்டி தான் என்ன பண்ணுவாங்க? வச்சிருப்பாங்க. அதனால தொட்டி என்று அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த தேவன் மாப்பு செய்கிற தொட்டி என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. யாத்திராகம் 23:25 நாம் வாசிக்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய வியாதிக்கு காரணம் உணவு, சாப்பாடு. உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா.
நிறைய நேரம் நம்முடைய வியாதிக்கு காரணம் தண்ணீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நம்ம ஆரோக்கியம் இல்லாத தண்ணீரை குடிக்கும் பொழுது நமக்கு உப்பு படியும், சரீரத்துல உப்பு என்ன பண்ணும், அதிகமாகும். இதெல்லாம் பிரச்சனை வரும். நம்ம நல்ல சரி விகித உணவுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆகாரத்தை நம்ம எடுக்காம போனா உடல்ல என்ன பண்ணும், சில பலவீனங்கள், வியாதிகள் நமக்கு வரும். அல்லேலூயா. இன்னையிலிருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டு போங்க. காய்கறியில நான் எதையுமே என்ன பண்ண மாட்டேன், தள்ள மாட்டேன். ஒருவேளை சுகர் வந்து உங்களுக்கு இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, அதை தள்ளி வைங்க. அப்படியெல்லாம் ஒன்று இருக்காத பொழுது, இல்லாத பொழுது தயவு செய்து எல்லா காய்கறிகளையும் எல்லா கீரைகளையும் தயவா என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. இல்லைன்னா நீங்க சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பதிலா மாத்திரைய சாப்பிடுவீங்க. வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. அதனாலதான் இங்க வசனம் சொல்லுது, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஆகாரத்தை அவர் பார்த்து கொள்கிறவரா இருக்கிறார். அதற்கு ஜீசஸ் நமக்கு ஒரு ஜெப மாதிரியாக 6ஆம் அதிகாரம் 25 32 வரையிலும் நமக்கு அவர் சொல்லுகிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? நம்ம சாப்பிட்டு ஜீவனோடு இருக்க வேண்டும் என்பதிலே தேவன் நமக்கு என்னவா இருக்கிறாரு, போதுமானவராய், கவனம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் நம்முடைய சரீரத்தை வீணா கெடுத்துக்கிறோம். சாப்பிடாம கடந்து நிறைய பேர் ஜீவனை, சரீரத்தை கெடுத்துக்கிறோம். சில சாப்பிட்டு சரீரத்தை கெடுத்துக்கிறோம். ரெண்டுமே என்னதுதான், தப்பு. அல்லேலூயா. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். உங்க சரீரம் சுகமா இருந்தாதான் நீங்க நல்ல வேலை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாரம் தானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அற்பமாய் நினைக்க கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் இங்க ஜீசஸ் சொல்றார், ஆயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா விளைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லும் பொழுது பயிர் வகைகளை சாப்பிட சொன்னார். என்ன சாப்பிட சொன்னார்? பயிர் வகைகளை. அல்லேலூயா. நோவா காலத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நோவா, இருந்த மாதிரி இப்ப சீதோஷ நிலை இல்லை, அதனால உனக்கு பலன் வேணும்னா கொஞ்சம் மாம்சம் என்ன பண்ணு, புசி அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன புசிக்க சொன்னாரு? கொஞ்சம் பலன் வேணும்னா கொஞ்சம் மாம்சம் புசி. நீ மாம்சம் புசிக்கும் போது ரத்தத்தோட என்ன பண்ணாத, சாப்பிடாத, ரத்தத்தை கீழே விட்டுட்டு வெறும் மாம்சத்தை நீ புசி அப்படின்னு சொல்லி கொடுத்தார். யாருக்கு? நோவாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதை எப்போ சாப்பிட வேணுங்கிறத தேவன் வேதாகமத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, சொல்லி வச்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். நம்ம தான் வேதமே படிக்கிறது இல்லையே, எப்படி நமக்கு இதெல்லாம் தெரியும்? அல்லேலூயா. விரி குழம்புள்ளதும் அசை போடுகிறதையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, சாப்பிட சொன்னார். என்ன சொன்னாரு? விரி குழம்புள்ளதையும் அசை போடுகிறதையும் தேவன் சாப்பிட சொன்னார். நமக்கு எது விரி குழம்புன்னு தெரியாது, எது அசை போடுதுன்னு தெரியாது. எதை சாப்பிடுறது, ஏதோ ஒரு லிஸ்ட் இருந்தா கொடுங்க. இல்ல நம்ம எங்க பேக்கரிக்கு போகும்போதா, பேக்கரிக்கு போகும்போது ஒரு மெனு கொடுப்பான், இதெல்லாம் இருக்குது இங்க பேக்கரியில. அப்புறம் ஹோட்டலுக்கு போனா அங்க ஒரு மெனு கொடுப்பான், இதெல்லாம் எங்க ஹோட்டல்ல இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் நம்ம போய் படிச்சுக்கிட்டு வந்து என்ன பண்றோம், ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்க வரோம். ஆனா ஆண்டவர் ஒரு மெனு கொடுத்திருக்கிறார். எங்க எங்க பைபிள்ல. அதை நம்ம என்ன பண்றது இல்ல, படிக்கிறதே இல்ல. இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா, இதெல்லாம் சாப்பிடணுமா அப்படிங்கறத நம்ம என்ன பண்றது இல்ல, பைபிள்ல படிக்கிறது இல்ல. படிக்கணும். என்ன பண்ணணும், படிக்கணும். படிச்சு நம்ம அதை, நானே எங்க அம்மா இங்கதான் இருக்காங்க,
நானே வந்து இந்த 3ஆம் கிளாஸ்ல நாங்க ஓவர் படிச்சதுக்கு கீழ் படிக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. 3ஆவதுல அசோக அந்த ராஜா அசோக சக்கரவர்த்தி பேர் வர மாட்டேங்குது. அவர் வந்து ஒரு பெரிய யுத்தத்தை நடத்திட்டு ஒரு தீர்மானம் எடுப்பார். என்ன தீர்மானம்னா, நான் இனிமே புலால் உண்ண மாட்டேன் அப்படின்னு, மாம்சம் சாப்பிட மாட்டேன். இதை படிச்சுட்டு அன்னையிலிருந்து நாங்க என்ன பண்ணோம்னா கறி சாப்பிட மாட்டேன், கறியே சாப்பிட மாட்டோம். எங்க வீட்டுல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்களை தொல்லை பண்ணுவாங்க. சாப்பிடுறோம் சமைக்கிற வரலாம். சமைச்சு முடிச்சோன்னா என்ன பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். இப்ப அதுக்கெல்லாம் ரொம்ப தீமையை நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எலும்புக்குள்ள என்ன இருக்க மாட்டேங்குது, ஊன் இல்ல. இன்னைக்கே எங்களுக்கு ஒரு 60-70 வயசு ஆள் மாதிரி நாங்க பலவீனப்பட்டு நிக்கிறோம். ஏன்? சாப்பிட வேண்டிய வயதுல என்ன பண்ணல, சாப்பிடல. இந்த புத்தி எப்ப வந்துச்சு அப்படின்னா, இந்த மாம்சம் எடுத்துக்கணுங்கிற புத்தி எப்ப வந்துச்சு அப்படின்னா, பைபிளை படிச்சு இயேசு மீன் சாப்பிட்டார் அப்படின்னு படிச்சோம் பாத்தீங்களா, அப்பதான் புத்தி வந்துச்சு. என்னது, நம்ம மாதிரி கறி வகைகள் சாப்பிடலாம் அப்படிங்கிறது அப்பதான் என்ன வந்துச்சு, புத்தி வந்துச்சு. இந்த பைபிளை மட்டும் படிக்காம இருந்தா நானும் ரொம்ப சைவ சித்தாந்தத்துல போய் கூறு கட்டு என்னன்னா ஆள் டெட் பாடி ஆயிருக்கணும். அல்லேலூயா. அவ்வளவு லோ பிரஷருக்குள்ள நான் போயிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, நமக்கு வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கிறது, எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிட கூடாது என்பதை. அதனால தேவன் நம்முடைய ஆகாரத்தை கொடுக்கும்போது எது தேவைங்கிறத அழகா என்ன பண்றாரு, கற்றுக் கொடுக்கிறார். ஒரு பட்சிகளையே நான் இவ்வளவு அழகா போசிக்கிறேன்னா உங்களை நான் போசிக்க மாட்டேனா? அல்லேலூயா. அதனால தேவனிடத்துல நாம் தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம், இங்க வசனம் சொல்லுகிறது 31 6ஆம் அதிகாரம் 31, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் ஞானி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால நீங்கள் செய்கிற ஜெபத்தை நிச்சயமா உங்கள் தேவன் என்ன பண்றார், கேட்டு உங்களை உங்கள் வாழ்நாள் முடிகிற வரையிலும் உங்களையும் என்னையும் போஷிக்க நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கார், வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சுங்க, நம்முடைய வாழ்நாள் முடிகிற வரையிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மளை போதுமானவர் அளவுக்கு கொடுத்து நம்மளை போஷிக்க அவர் வல்லவர். அவர் யாரு? வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த ஜெபத்தை இப்பொழுது நாம செய்யறதில்ல. நீங்க சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் நாங்க இந்த ஜெபம் பண்றதில்ல. ஆனா இந்த ஜெபத்தை நம்ம எப்ப பண்ணோம் அப்படின்னா, ஆகார குறைவு என்று ஒரு நாள் இருந்த பொழுது நம்ம ஜெபத்தை பண்ணணும். இன்னைக்கு எப்படியா சாப்பாடு எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு பண்ணணும். அல்லேலூயா. நாம் இந்த ஆகார குறைவு நமக்கு எப்ப இருந்துச்சுன்னு அப்படி நீங்க ஒரு முறை அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, நம் தேவனை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நம்முடைய வீடுகளில என்ன இருந்துச்சு, அப்ப குறைவு இருந்துச்சு. அல்லேலூயா. நாம் எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நம்முடைய வீடுகளுக்குள்ள இருந்த அப்ப குறைவு என்ன பண்ணிருச்சு, மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்னா, திருப்தியாய் சாப்பிடுகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நம் தேவனை தேடாத பொழுது இந்த தாழ்ச்சி வரும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். இன்னைக்கு நீங்க தேவனை முழு மனதாய் உண்மையாய் தேடுவீர்களானால் ஒரு நாளும் உங்கள் வீடுகளிலே அப்ப குறைவு வரவே வராது. சத்தமா சொல்லுங்க, வரவே வரவே வராது. அப்ப குறைவு என்பது வரவே வராது. அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே ஆண்டவரை அறியாத பொழுது அவர்கள் அப்ப குறைவில் இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு அவர்கள் ஆண்டவரை அறிந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்களோ, அவங்க போதுமான அளவு சாப்பிட்டாங்க, போதுமான தண்ணி குடிச்சாங்க, போதுமான இறைச்சி சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு கொடுத்த இறைச்சி வாயில சாப்பிட்டு மூக்குல முற்ற அளவுக்கு என்ன பண்ணாங்களாம், சாப்பிட்டாங்க. சொல்றேன்ல, இப்ப இது வரல இருக்கு, இதுக்கு மேல எனக்கு ஒரு பிட்டு தண்ணி கூட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சாப்பிட்டோன்னு சொல்ற பாருங்க. அது மாதிரி இஸ்ரவேல் மக்கள் காடை சாப்பிட்டாங்க. காடை என்ன சாப்பிட்டாங்க, காடை இறைச்சி சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீரை புறப்பட பண்ணினார், வானத்திலிருந்து மன்னாவை புறப்பட பண்ணினார். அவர்கள் சாப்பிட்ட உணவு என்ன பாருங்க, எகிப்திலே தேவனை அறியாத பொழுது
இஸ்ரவேல் மக்கள் சாப்பிட்ட சாப்பாடு என்ன தெரியுங்களா? என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். இதை சாப்பிட்டு எப்படி அவர்கள் திருப்தியா இருந்தாங்கன்னா எனக்கு தெரியல. வாசிங்க அந்த வேத பகுதியை. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். நீங்க கறியவே சாப்பிட்டாலும் அதை நீங்க சாப்பாடோட சாப்பிட்டாதான் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். வெறுமனே நீங்க மச்சங்கள் அப்படின்னா அது இறைச்சி வகையைத்தான் குறிக்கும். அடுத்து பாருங்க, வெள்ளரிக்காய் வயிறு நம்ம சாப்பிட்டுருவீங்களா? எப்பொழுதும் ஆகாரம் அதான் வெள்ளரிக்காய். என்ன காய்? வெள்ளரிக்காய். அடுத்து என்னது? கொம்மட்டிக்காய். யாருக்காவது தெரியுமா? கொம்மட்டின்னா தெரியுமா? கசப்பா இருக்கும். சின்ன பசங்க மழை பெஞ்ச உடனே முளைச்சு அந்த செடி காடுகளில் ஓடி இருக்கும். இந்த இவ்வளவு பெரிய காயா இருக்கு, பந்து மாதிரி எல்லாம் அடிச்சு பந்து விளையாடுவாங்க பசங்க. இந்த காய் எரியாம எங்கேயாவது கையை கழுவாம வாயில வச்சிட்டீங்க, சரியான கசப்பா இருக்கும். இததான் யார் சாப்பிட்டது? இஸ்ரவேல் மக்கள். என்ன காய் அது? கொம்மட்டிக்காய். அதுக்கு இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது பேய் கொம்மட்டிக்காய். என்ன காய்? பேய் கொம்மட்டிக்காய். அடுத்து கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் என்ன பண்ணாங்களாம்? நினைக்கிறோம். சாப்பிட்ட சாப்பாடு பாருங்க. கீரையே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குமா? வெங்காயம், வெள்ளை பூண்டு, இப்படி பட்சத்துல சாப்பிட்டாங்க. யாரு? இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல. ஆனா இப்ப பாருங்க, அவங்க உள்ள பாருங்க, அந்த அடுத்த வசனத்துல சொல்றாங்க என்னன்னு சொல்லி, இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். பாத்தீங்களா? இந்த மக்கள் மன்னாவை வானத்திலிருந்து வாங்கி சாப்பிட்டு இந்த மக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இந்த பேய் கொம்மட்டிக்காய் தான் டேஸ்டா இருந்துச்சு, இந்த வெங்காயம் தான் டேஸ்டா இருந்துச்சு, அப்புறம் பூண்டு தான் டேஸ்டா இருந்துச்சு, மச்சங்கள் தான் டேஸ்டா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஐயோ, இப்படி எல்லாம் யாரும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. நம்ம அந்த நாட்களில பஞ்சம், சாப்பாட்டு ஆகார பஞ்சம் இருந்த பொழுது நம்ம சாப்பிட்டது இப்ப போய் பெருமையா என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தர் போஷித்ததை தான் பெருமையா என்ன பண்ணணும், சொல்லணும். இன்றைக்கு நம்முடைய வீடுகளில நம்ம நன்றாய் சமைச்சு சாப்பிடுகிறோம்னா தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆகாரத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் மா பிசைகிற தொட்டியும் கூடையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மளை போஷித்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதனால நம்ம அதைத்தான் பெருமையா சொல்லணும். இவங்க சொல்றாங்க, நாங்க மச்சங்களை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காயை சாப்பிட்டோம், பேய் குமட்டிக்காயை சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம், பூண்டை சாப்பிட்டோம். இப்ப இந்த மண்ணா எங்களுக்கு எப்படி இருக்கிறதா? எங்களுக்கு இந்த மண்ணாவை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு வேற இடத்துல சொல்லியிருக்காங்க. வெறுப்பா இருக்குதான். ஆனா இந்த மண்ணா எப்படிப்பட்டது தெரியுங்களா? சூப்பரான மண்ணா. நீங்க யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இந்த மன்னாவை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அது எப்படி இருந்துச்சாம்? இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. இந்த இஸ்ரவேலு என்ன டேஸ்ட்? என்ன பணியாரம்? தேனிட்ட பணியாரம். இந்த இஸ்ரவேல் மக்கள் சாப்பிட்ட இந்த சாப்பாடு என்ன பணியாரம் மாதிரி இருந்தான்? தேனிட்ட பணியாரம். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு நல்ல சாப்பாடு சாப்பிட்டிருக்காங்களா இல்லையா? சாப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் எதுக்காக ஜெபம் பண்ணி இருக்கணும்னா, ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் எல்லாம் இந்த மன்னாவை எங்களுக்கு என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க அப்படின்னு என்ன பண்ணிருக்கலாம், ஜெபம் பண்ணிருக்கலாம். தப்பு இல்ல. ஆனா இவங்க இந்த மன்னாவை எப்படி பார்த்தாங்கன்னா வெறுப்பா பார்த்தாங்க. இதை தவிர வேற ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைச்சாங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு இன்றைக்கு அருளி இருக்கிற இந்த ஆகாரத்துக்காக, நாம் உண்ணுகிற இந்த உணவுக்காக நாம் தினமும் தேவனுக்கு என்ன சொல்ல வேண்டும்? நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அது மாதிரி கர்த்தர் இப்படி நீர்நிலைகளை பெருக்கும் பொழுது நமக்கு என்ன
ஆசீர்வாதத்தை தர்றாருன்னா நல்ல விளைச்சலை என்ன பண்றாரு? தருகிறார். அல்லேலூயா. இததான் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு பண்ணாரு. எகிப்து மாதிரி கிடையாது, கானான். இந்த கானான் எப்படிப்பட்டது தெரியுமா? பள்ளத்தாக்குகளும் மலைகளிலிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஏரிகளும் நிறைந்த தேசம். அல்லேலூயா. எங்க சர்ச்சை இங்க வந்து வாங்கும்போது ஐயோ போய் இந்த மேட்டுலயா நீங்க வாங்குனீங்க, தண்ணி கிடைக்குமா அப்படின்னாங்க. இப்ப பாருங்க, நமக்கு அத்திக்கடவு தண்ணி வந்து வாரம் நம்ம மக்கள் அங்க போய் குளியல் ஆடிட்டு என்ன பண்றாங்க? வருகிறார்கள். பெரிய இனி ஒரு கொடிவேரி டேம் மாதிரி இங்க உருவாயிர மாட்டிருக்குது. யாருக்கு தெரியல அந்த பக்கம் தண்ணி உழுகிறது. இல்லைன்னா எல்லாரும் போயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அளவுக்கு இது ஒரு தண்ணி ஓடுகிற ஓடையாய் நமக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஓடை என்ன பண்ணிட்டாரு? ஏற்படுத்தி கொடுத்து விட்டாரு. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. 1000 அடி போட்டா கூட போர்ல தண்ணி வருமா அப்படிங்கிற கேள்விக்குறியெல்லாம் போய் இப்ப சேலஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லென்த் 20 அடி தண்ணி நீங்க போர் இறக்கும் போது 20 அடியிலே என்ன வரும்? தண்ணி வரும். அல்லேலூயா. இதான் தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கிற தேசம், ஆறுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அல்லேலூயா. இப்ப தமிழ்நாட்டிலேயே நிலத்தடி நீர் மட்டம் என்ன பண்ணிருக்கு? உயர்ந்து இருக்கிறதுன்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்க. அல்லேலூயா. நல்லவங்க வாழ்ற இடத்துல இப்படி தண்ணி எல்லாம் வருங்க. அல்லேலூயா. நம்ம நீதிமானா மாற மாற நம்ம பகுதியெல்லாம் நல்ல உவர் நிலமெல்லாம் நல்ல நிலமா மாறும். வறண்ட பூமி எல்லாம் நீர் பாய்ச்சலான தோட்டமா மாறும். அல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் நல்ல ஆகாரத்தை என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அதுக்காக கர்த்தர் என்ன பண்றார்? விளைவிக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஜெபம் தான் பண்றோம். இன்று எங்களுக்கு என்ன பண்ணுங்க? ஆகாரத்தை தாரும். இந்த ஒரு ஜெபத்துக்கு ஆண்டு எத்தனை வேலை செய்கிறார் ஆண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப செய்வோமா? நாம மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? சாப்பிடுகிறார். எத்தனையோ பேருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அதனால்தான் நீங்க இருக்கிற உங்க தேசத்துல உங்கள் தேசத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அடுத்து பாருங்க 8வது வசனம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அல்லேலூயா. கோதுமை, வார்கோதுமை, திராட்சை ரசம், அப்புறம் அத்தி பழம், அப்புறம் மாதுளம் பழம். இது எல்லாமே மருந்துக்கு பயன்படுத்துகிற பழங்கள். அல்லேலூயா. நீங்க இதெல்லாம் என்னத்துக்கு மருந்துக்கு பயன்படுதுன்னு நீங்க கேட்கலாம். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து திராட்சை வற்றல் சாப்பிட்டு வருவீர்களானால் உங்கள் குடல் புண் ஆறி உங்கள் ரத்தம் விருத்தி அடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து திராட்சை வற்றல். அல்லேலூயா. ஆமா. அப்போ அத்திமரம், அத்திப்பழமும் அப்படித்தான். நமக்குள்ள இருக்கிறதான நல்ல அந்த குடலுக்குள்ள ஜீரண சக்தி என்ன பண்ணும்? அதிகரித்து கொடுக்கும். அதே போலதான் மாதுளம் பழம் ரத்தத்தை நல்லா என்ன பண்ணும்? விருத்திப்படுத்தி கொடுக்கும். ஒலிவ எண்ணெய் முற்றிலும் அது ஒலிவ மரத்தின் வேரிலிருந்து தலை வரையிலும் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது. அது எண்ணெய் மிக மிக ஆரோக்கியம் உள்ளது. கொலஸ்ட்ரால் இல்லாத ஒரு எண்ணெய், ஒலிவ மர எண்ணெய். தேனும் உள்ள தேசம். இந்த தேசத்தை தான் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் என்ன பண்ணாரு? வாக்களித்தார். அல்லேலூயா. இதை கொடுக்கவும் செய்தார். இந்த மக்கள் கடைசியா போய் அங்க தங்கின அந்த தேசம் என்ன தேசம்? கானான் தேசம். இந்த கானான்ல இதெல்லாம் என்ன பண்ணுச்சு? காணப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்காகவே உங்கள் பூமியை, நீங்கள் இருக்கிற இடத்தை கானானா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். ஏனென்றால் நீங்கள் நல்ல திருப்தியை என்ன பண்ணணும்? சாப்பிட்டு வாழணும். அதுக்காக. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் எங்க போனாலும் விளைச்சலை பார்த்தேன் அப்படின்னா அந்த விளைச்சல் உள்ள அந்த பகுதிக்கு கையை நீட்டி ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இதெல்லாம் நல்லா விளையணும், பூச்சி அடிக்க கூடாது, இந்த விவசாயிக்கு இந்த பலன் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வருவேன். ஏன்னா நான் கொஞ்ச நாள் விவசாயம்
பண்ணியிருக்கேன். அந்த கஷ்டம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால நீங்களும் எங்க விளைச்சலை பார்த்தாலும் அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. அது யாரோ காடா இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த விளைச்சலை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இந்த காடு பாரு இப்படி செழுமையா இருக்குன்னு மட்டும் பொறாமப்பட்டுட்டு வந்துடாங்க. அந்த செழிப்புக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த விவசாயி பட்ட பாடு எத்தனையோ, அது செழிப்பாங்க நிக்குதுன்னா அந்த விவசாயி பட்ட பாடு எத்தனையோ யாருக்கு தெரியும்? அதனால அந்த விவசாயத்தை பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. அடுத்து 9வது வசனம் பாருங்க. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம், செம்பு வெட்டி எடுக்கப்படத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஹல்லேலூயா. உங்க ஊர்ல இருந்து நல்ல மீன் கிடைக்குது, உங்க ஊர்ல இருந்து நல்ல கீரை கிடைக்குது, உங்க ஊர்ல இருந்து நல்ல காய்கறி கிடைக்குதுன்னா நீங்க அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு இங்க சீப்பா கிடைக்கிறது ஒவ்வொரு இடத்துல பயங்கர விலை வச்சு விற்கிறாங்க. ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? இன்னைக்கு தேங்காய்லாம் பயங்கர விலைங்க. ஒரு தேங்காய் 50 ரூபாய்க்கு கூட போயிடுச்சு. ஆனால் ஒரு சில வீடுகளில் தேங்காய் கொட்டி கிடக்குது. நீங்கள் சோத்தரிக்கணுமா சோத்தரிக்க கூடாதா? சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்க உங்க செடியில நல்லா காய்க்குது அப்படின்னா அந்த விளைச்சலை நீங்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த விளைச்சலை உங்களுக்கு பிடிக்குதான், எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க, அப்படியே கொடுங்க. அல்லேலூயா. அதை எப்படியெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேருங்க. அப்பதான் உங்க விளைச்சல் தேவன் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால்தான் அங்க தேவன் சொல்ற, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கும் போது உன்னை மறந்துடக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்தரிக்க மறந்துடக்கூடாது. என்ன ஆசீர்வாதத்தை நீங்கள் சாப்பாட்டுக்காக உங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் நீங்கள் அதற்காக தேவனுக்கு என்ன சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறீங்கன்னா நீங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அப்படி செய்வீங்கன்னா கர்த்தர் உங்கள் அப்பத்தை ஒரு நாளும் குறைவில்லாம என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். யார் யார் வீடுகள்ல இன்னைக்கு எங்க வீட்டுல அப்பம் குறைவுமா, சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்கன்னா கர்த்தர் வரும் நாட்கள்ல இந்த சாப்பாட்டு பஞ்சத்தை எல்லாம் மாற்றுவார். நீங்க மாறும் பொழுது, அப்படி சாப்பாட்டு பஞ்சம் உங்க வீட்டுல மாறும் பொழுது ஒன்ன நீங்க மறந்துடாதீங்க. உங்கள் ஏழைகளை, உங்கள் அருகில் இருக்கிற ஏழைகளை, திக்கற்றவர்களை, விதவைகளை நீங்க என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. அவங்களை என்ன பண்ணுங்க, போஷிங்க. அல்லேலூயா. உங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க, 1 ரூபா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்களே சாப்பிட்டு தீர்த்துறாதீங்க. சிலர் இருக்காங்க, அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு அப்படின்னு வசனம் சொல்லு. அல்லேலூயா. நம்ம அந்த ஏழையை திக்கற்றவர்களை போஷிக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது தேவ தூதரையே நம்ம போஷிச்சு அனுப்பிடுவோமா. அதனால நீங்க அப்படி ஒரு போஷிக்கிற ஒரு குணம் உடையவர்களா நீங்களும் நானும் என்ன பண்ணணும், மாறணும். அல்லேலூயா. ஆகாரத்தை நம்ம கட்டி வைக்க கூடாது. விற்கிறவனுடைய தலையின் மேல் என்ன பண்ணும், ஆசீர்வாதம் தங்கும். அதை கட்டி வச்சோம்னா சாபம் தங்கும். நம்முடைய உணவை நாம் பகிர்ந்து சாப்பிட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு ஆகார குறைவில்லாம நம்முடைய வீடுகளில அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாம உங்களுக்கு உங்கள் சந்ததிகளுக்கு இருக்குன்னா கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்ததை நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. குறைவே என்ன பண்ணாது, வரவே வராது. நீங்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது, அதான் இங்க வசனம் சொல்லுது, நீங்கள் திருப்தி அடைந்திருக்கையில், உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க ஆண்டவரை மறக்கவே மறக்கூடாது. அவர் இல்லாம நீங்க திருப்தியா சாப்பிட்டு வாழல. அல்லேலூயா. சிலருக்கு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கஷ்டம் அப்படிலாம் இருக்காங்க. ஐயோ இந்த சாப்பாட்டை சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நான் என்ன கஷ்டப்பட போறனோ அப்படின்னு சாப்பாட்டையே பயந்துகிட்டு சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. உண்மைங்களா? தெரியுங்களா உங்களுக்கு? சிலர் சாப்பிடவே முடியல, அது எனக்கு கஷ்டம்,
புரியுதுங்களா? ஆனா நம்ம சாப்பிட்டு நிம்மதியா என்ன பண்றோம்? தூங்குறோம். சாப்பிட்டு தட்டை அப்படி ஓரம் தள்ளிட்டு அப்படியே சாஞ்சு தூங்குறோம். இதுவரையிலும் நம்மள தேவன் எப்படி வச்சிருக்கிறாரு? சுகமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவாய் என்ன பண்ணுகிறார் என்றால் ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். இதை நாம் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். மற்றவர்களோடு கூட அந்த ஆகாரத்தை பகிர்ந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. இப்படி பகிர்ந்து கொள்வோம்னா நிச்சயமா என்ன பண்ணும்? இந்த ஆகாரம் வீடுகளில் குறையவே குறையாது. இன்று எங்களுக்கு இந்த ஆகாரத்தை தாரும் என்று நாம் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை இன்று மாத்திரமல்ல, என்றைக்கும் அவர் என்ன வச்சிருக்கிறார்? நினைவில் வைத்திருப்பார். அல்லேலூயா. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், தருவார். அல்லேலூயா. ஒருவேளை அந்த குறைவில் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வரும் நாட்கள்ல நீங்கள் குறைவுபடாமல் உங்கள் அப்பத்தை சாப்பிட தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்த 2வதா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. கடன் என்பது நமக்கு எதிராக ஒருவன் செய்யும் பாவம் என்று ஜீசஸ் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடன்னா என்னது? பாவம். நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா நம்ம பாவத்தை மன்னிச்சிடுறார். லூக்கா 11:4 நம்ம அங்கேயும் இந்த ஜெபத்தை எப்படி செய்யணுங்கிறத ஜீசஸ் நமக்கு சொல்லித்தரார். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். லூக்கா 11:4 எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. 2 பார்ட் இதுல இருக்கு. ஒன்று, தேவன் நம்முடைய பாவத்தை என்ன பண்றாராம்? மன்னிக்கிறார். இன்னொன்று, நாம் மற்றவர்கள் பாவத்தை என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். 2 பகுதியை நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. யோவான் 1:9 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம பாவ அறிக்கை பண்ணும் பொழுது நம்ம சொல்லுவோம்ல, கொஞ்சம் பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்கு தேவனை என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் நம்ம சொல்லி கொடுப்போம். அதன் பிரகாரம் நம்ம ஜெபித்ததினாலே நம்முடைய பாவம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம அதிகமா கடன் பட்டிருக்கிறோம் அப்படின்னா அதிக பாவத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? மன்னித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதிகமா பாவம் செஞ்சிருக்கிறேன், என் பாவத்தை தேவன் மன்னிப்பாரா அப்படின்னு யாருக்காவது கேள்வி இருந்ததுன்னா, கர்த்தர் எப்பேற்பட்ட பாவத்தையும் அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிக்க முடியாத பாவம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, ஆனால் இருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிக்கை பண்ணப்படாத பாவங்கள் மன்னிக்கப்படாமலே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்க கடனை, எங்கள் பாவத்தை நீங்க மன்னிக்கணும்னா ஆண்டவர் சமூகத்துல நீங்களும் நானும் பாவத்தை என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். நல்லா சொல்லுங்க, அறிக்கை பண்ணணும். என்ன அறிக்கை? நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, என் மேலதான் தப்பு, நான் இந்த காரியத்தை என்ன பண்ணிருக்க கூடாது, செய்திருக்க கூடாது, நான் இப்படி பேசிருக்க கூடாது, நான் இப்படி நடந்திருக்க கூடாது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். சொல்லுவீங்களா? நான் அதிகமா பாவம் செஞ்சிருக்கிறேன், என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்ன பாவம் செய்திருந்தாலும் நீங்கள் அறிக்கையிட்டால், மனஸ்தாபப்பட்டால் தேவன் உங்களுக்கு அதை மன்னிப்பார். அல்லேலூயா. ஏசாயா 1:18 நான் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:18 வாசிக்கிறோம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சோப்பா இருந்தாலும் அது என்ன ஆகும்? பஞ்சை போலாகும். அல்லேலூயா. நீங்க எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அறிக்கை இட்டீங்கன்னா உறைந்த மலை மாதிரி, பனிக்கட்டி மாதிரி என்ன ஆக்கிடுவார்? வெண்மையாக்கிடுவார். பஞ்சு மாதிரி என்ன ஆக்கிடுவார்? வெள்ளையாக்கிடுவார். அல்லேலூயா. சங்கீதம் 103:10 நாம் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாவம் செய்திருக்கிறோம், தவறு செய்திருக்கிறோம் என்று அவருக்கு தெரியும்.
நம்ம தப்பு செஞ்ச உடனே நம்மளை AK-47 அந்த கன்னை எடுத்து நம்மளை சுட்டிருப்பாரு அப்படின்னா இன்றைக்கு நாடு முழுவதும் சுடுகாடா தான் இருந்திருக்கும். சபை என்பதெல்லாம் ஒன்று இருந்திருக்கவே இருந்திருக்கு. அல்லேலூயா. அவர் மன்னிக்கிற தேவனா இருந்ததுனாலதான் நம்ம எல்லாம் இங்க என்ன பண்ணிருக்கிறோம், உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா நாம என்ன சொல்றோம்னா, நான் மன்னிப்பு அடைந்து விட்டேன், மீட்பு அடைந்து விட்டேன். ஆனா நாம் என்ன சொல்லுகிறோம், அவன் எப்படி இதை செய்யலாம், அது செய்யலாமா? அதுக்கு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன். அப்படின்னு நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறோம், மன்னிக்க முடியாது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், பிடிவாதமா நிக்கிறோம். அது அடுத்த பாட்டு, நான் உங்களுக்கு பின்னாடி அதை சொல்லித்தரேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை என்ன பண்றாரா, அவர் பார்க்காம இருக்கார், அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருக்கிறார். சங்கீதம் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நீங்க திரும்பி பார்த்தா கூட அந்த பாவத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல் வச்ச கிருபை அவ்வளவு பெரிய. அல்லேலூயா. எத்தனையோ பாவத்தை கர்த்தர் என்ன பண்ணார், நமக்கு மன்னிச்சார். எத்தனையோ பாவம், நித்தம் அந்த பாவத்தை எல்லாம் மூடிட்டு நமக்கு முடிசூட்டி நம்மளை என்ன பண்றாருன்னா, நம்மளை அலங்கரிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, என் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு முன்னாடி செகண்ட் பார்ட் முன்னாடி மத்த எழுதி இருக்கிறார். ஆனா லூக்கா அதை எழுதும் பொழுது செகண்ட் பார்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதாம ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் எழுதியிருக்காரு பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அப்படின்னு சொல்லி நம்ம 1:9 வாசிக்கிறோம். லூக்காவில் என்ன வாசிக்கிறோம், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று முதல் தன் பாவத்துக்காக ஜெபிக்கிறதாக லூக்கா எழுதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்டவர்களுக்கு மன்னிக்கிறோமே என்று எழுதுகிறோம். முதலாவது நம் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நாம் ஜெபிக்கணும். ரெண்டாவது நம் மற்றவருடைய பாவத்தை மன்னிக்கும்படி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பாவம் திரளா இருக்கிறது, அந்த அக்கிரமம் பெரியது. அதையே தேவன் என்ன பண்ணாரு, மன்னித்தார். அது ரத்தாம்பர சிவப்பு, சிவப்பா இருக்குது, ரத்தாம்பர சிவப்பா இருக்கு. அதையே அவர் மலையை போல பஞ்ச போல என்ன பண்ணார், மாற்றினார். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இந்த மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நான் பின்னாடி சொல்லுகிறேன். நாம் அந்த மன்னிப்பை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அவர் விலக்கினார். அல்லேலூயா. லூக்கா 7:47 அந்த பாவியான ஸ்திரீயை பார்த்து ஜீசஸ் சொல்றார், இயேசு சொல்லுகிறார், அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எத்தனை பாவம், எவ்வளவு பாவம், அநேக பாவங்கள் என்ன பண்ணாரு, மன்னிக்கப்பட்டது, மன்னிச்சுட்டே இருக்கிறார். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அப்ப தேவன் நம்முடைய திரளான பாவத்தை என்ன பண்ணிருக்காரு, மன்னித்திருக்கிறார். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது, பாவ அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு அவர் மன்னிப்பை என்ன பண்றாரு, கொடுக்கிறார். சரி, மன்னிப்பே கேட்கலப்பா, மன்னிப்பே கேட்கல, அவர் மன்னிப்பாரா? மன்னிப்பே நீங்க கேட்கல, மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டார். நீங்க மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு என்ன பண்ணும், கேட்கணும். அதான் தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் தெரியாதா, அந்த பேச்செல்லாம் ஜீசஸ் கிட்ட கிடையாது. நான் அப்படிதான் முரட்டு சுபாவம் உள்ளவன், தெரியாதா? நான் இப்பெல்லாம் திரும்பி வர முடியாது, தெரியாதா? நீ இப்படிதான் இருப்பேன்னு தெரியும். நீ திருந்துறதுக்கு தான் உனக்கு இதை என்ன பண்ணிருக்கேன், அனுமதிச்சிருக்கிற. நீ திருந்து வா, நீ திரும்பி வா, திருந்தி வா அப்படிங்கறத தேவனுடைய அழைப்பு. அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா நஷ்டம் நமக்கு தான். அல்லேலூயா. இப்ப செகண்ட் பார்ட் பாருங்க, ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லி தருகிறார், மன்னிப்பு கேட்காதவர்களுக்கு விடுங்க, மன்னிப்பு கேட்கிறவர்களுக்காவது நம்ம மன்னிக்கலாமா, மன்னிக்க கூடாதா? ஆனா ஒரு சிலர் சொல்றோம், ஏன் அவங்கள நீங்க மன்னிக்கல, அவங்க மன்னிப்பே கேட்கலங்க, போனவங்க போன மாதிரியே இருக்கிறாங்க. எப்படி நம்ம அவங்கள என்ன பண்றது? நான் மன்னிச்சு விட்டேன், ஆனா செய்ய வேண்டியதை என்ன பண்ணல, செய்யலையே.
செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்து கொண்டு என்னை அவங்க மன்னிக்கணும்னா நீ எதை செய்து உன்னுடைய பாவத்தை உலகத்துக்கு காண்பிச்சியோ அது தப்புன்னு என்ன பண்ணணும்? மன்னிப்பு என்ன பண்ணணும்? கேட்கணும். ஒரு பெரிய பிரசங்கியார் ஒரு பிரசங்க மேடையில முதல் நாள் பிரசங்கத்துல தவறா பிரசங்கம் பண்ணிட்டார். தவறா என்ன பண்ணிட்டாரு? பிரசங்கம் பண்ணிட்டார். அவர் பிரசங்கம் பண்ணி விட்டு வீட்டுக்கு போன பொழுது ஆண்டவர் சொன்னாரா, நீ இந்த பிரசங்கம் பண்ணல, இது என்னது? தப்பு. அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், சரி சாரிங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா. அப்ப அவர் சொன்னாரா, பேர் மன்னிப்பு நான் கொடுக்கறது இருக்கட்டும், உன் தப்பான பிரசங்கத்தை கேட்டு நீ எத்தனை பேரு தப்பா அறிவடைஞ்சு போயிருப்பான். அவங்க முன்னாடி எல்லாம் நீ போய் மறுபடியும் என்ன பண்ணணும்? மன்னிப்பு காக்கணும்னு சொன்னாராம். அவர் அதே போல அடுத்த நாள் பிரசங்கத்துக்கு அவருக்கு டைம் கொடுக்கும்போது முந்தின நாள் பண்ண அந்த தவறான உபதேசத்துக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன கேட்டுக்கிட்டாராம்? மன்னிப்பு கேட்டுக்கிட்டாராம். அல்லேலூயா. இதான் மன்னிப்பு. நம்ம சில நேரம் இதெல்லாம் செய்யறது இல்ல. அப்படி செய்யாத நபர்களை நீங்க ஏன் மன்னிக்கலன்னு எனக்கு வெளியில இருந்து ரிப்போர்ட் பண்றீங்க. என்னையும் நீங்க அப்படிதான் ரிப்போர்ட் பண்றீங்க. ஆனால் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனால் மன்னிக்கப்படுகிற பாவம் என்று ஒன்று உண்டு, தேவனால் மன்னிக்கப்படாத பாவம் என்று ஒன்று உண்டு. இதை நம்ம வித்தியாசம் கண்டுகொள்ளணும். கண்டுகொள்ளாமல் நாம் எதையோ ஒண்ணு சொல்லிடக்கூடாது. கவனம். எபேசியர் 4:32 வாசிங்க. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இது ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனைனா சாரி பிரதர், சாரி சிஸ்டர், சாரி அப்படி நான் நேரடியா போய் என்ன பண்ணிடுவேன்? கேட்டுடுவேன். ஆனால் ஒரு சபையை நான் இடர பண்ணனா சபைக்கு முன்பாக வந்து நான் மன்னிப்பு என்ன பண்ணணும்? கேட்கணும். மன்னிப்பு என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்காம ஆண்டவரை மன்னிச்சிருவாரு, நான் திருந்திட்டேன் அப்படின்னா நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா மன்னிப்பு என்ன பண்ணாது? கிடைக்காது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. யார் உங்களுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் மனஸ்தாபமா, நீங்க டைரக்டா போய் என்ன பண்ணலாம்? மன்னிப்பு கேட்டுக்குங்க. ஒரு முழு குடும்பத்துக்கு எதிராக நீங்க பேசிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா முழு குடும்பத்துக்கு நேரா போய் மன்னிப்பு கேட்டுருங்க. சபைக்கு எதிரா நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா சபைக்கு முன்னாடி வந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும். அதனாலதான் வெளியில சபை குறித்து பேசும்போது நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். இது மன்னிக்கப்படாத பாவமாய் உங்களுக்கு என்ன பண்ணும்? உங்களை பின்தொடரும், உங்கள் சந்ததிகளை தொடரும், உங்களுடைய குடும்பங்களை என்ன பண்ணும்? தொடரும். ரொம்ப கவனம். அல்லேலூயா. அதை குறித்து தான் வேதவசனம் பாருங்க. 1 யோவான் 5:16 பாருங்க. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று ஒன்று உண்டு என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு எச்சரிக்கிறார். அல்லேலூயா. எது மரணத்துக்கு ஏதுவான பாவம் அப்படின்னா அறிக்கையிடாத பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவம். அல்லேலூயா. ஒருவர் பின்மாறி போயிட்டாங்கன்னா மீண்டும் அவர்கள் தேவனிடத்துல வந்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கலனா அவர்கள் பாவம் மன்னிக்கப்படாமல் தான் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். நீங்க அப்படி ஒருவேளை தேவனுக்கு விரோதமான பின்மாற்றத்துக்குள்ள இருப்பீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கணும். யாராவது உங்களை இடர பண்ணியிருந்தாங்கன்னா நீண்ட நாள் நீங்க மனஸ்தாபத்துல இருப்பீங்கன்னா நீங்க அவங்க இடத்துல போய் என்ன பண்ணுங்க? மன்னிப்ப கேட்டுக்குங்க. உங்களால அவங்க இடறி இருந்தா நீங்க போய் மன்னிப்பு கேளுங்க. அவங்களால நீங்க இடறி இருந்தா உன்ன மேல எனக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குங்கிற ஒரு செய்தி அவங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. அல்லேலூயா. எப்படியோ நாம் அறிக்கைப்படாம சொல்லாமலே மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தோம்னா அது ரொம்ப கஷ்டம். மன்னிப்பு கேட்கணும்னா
கேட்டுத்தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சபையை இடற பண்ணுகிற எந்த காரியத்தையும், எந்த தூஷணத்தையும், அதான் பரிசுத்த ஆவியானவர். நீங்க அதை 12ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். ஆவியானவருக்கு விரோதமா தூஷணம் சொல்வீர்களானால் அந்த பாவம் என்ன பண்ணப்படாது? மன்னிக்கப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சபையை குறித்து வெளியில போய் நல்ல காரியத்தை பேசணும். சபையை குறித்த காரியங்களை தூஷணமாய் நீங்கள் பேசுவீர்கள் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராய் பேசுகிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த பாவம் என்ன பண்ணப்படாது? மன்னிக்கப்படாது. அது வெயிட்டிங்ல இருக்கும். அது எப்படி இருக்கும்? வெயிட்டிங்ல இருக்கும். எதுக்கு இவ்வளவு பொல்லாப்பு? எதுக்கு இவ்வளவு பொல்லாப்பு? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக தேவன் திரளான பாவத்தை மன்னிச்சிருப்பாரு. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவ்வப்போது செய்கிற பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு நம்ம என்ன பண்ணணும்? தேவனோடு ஒப்புரவாகி கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா நம்ம ரொம்ப மோசம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சபைக்குள்ள வந்து நல்ல ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று பைபிள் காலேஜ்ல முடிச்சு அப்புறம் பாருங்க ஒரு துணிகரமான பாவத்தை அடிச்சு நொறுக்கிட்டு சபையை விட்டு வெளியே போவோம். ரொம்ப தப்பு. தேவனையே அறியாத பொழுது நம்ம செய்த தப்ப தேவன் சிவேர் இருந்தாலும் சரி, ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். ஆனா தேவனை அறிந்த பிற்பாடு, அதனாலதான் எபிரேயர் 10 நம்ம அங்க வாசிக்கிறோம் 6 என்ன சொல்றாரு? தேவனை அறிந்த பிற்பாடு, ஒரு ஞானஸ்நானத்தோடு தேவனோடு உடன்படிக்கை பண்ணின பிற்பாடு, அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்ற பிற்பாடு தேவனுக்கு எதிரான பாவத்தை சபைக்குள்ள என்ன பண்றோம்? செஞ்சனா அதுக்காக நீங்க பெரிய அளவுல மனஸ்தாபப்பட்டு அழுது சபையோடு வந்து நீங்க ஒப்புரவாகலனா பாவம் என்ன பண்ணப்படாது? மன்னிக்கப்படாது. அதனால நம்ம சபைக்குள்ள வந்து இருக்கும் பொழுதுதான் நம்ம சாட்சிகளை என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். காத்து கொள்ளல, என்னால 10 பேர் இடறினா எந்திரக்கல் உங்க தலைமையில வரும். எந்திரக்கல் தலைக்கு வரும். அல்லேலூயா. அந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. மன்னிப்பு ஒருத்தன் கேட்கிறானா தாராளமா என்ன பண்ணுங்க? மன்னிச்சிடுங்க. நான் மன்னிக்கவே மாட்டேன் நீங்க என்ன பண்ணக்கூடாது? பிடிவாதம் பண்ண கூடாது. ஏன்னால் நான் மன்னிக்க நம்ம வந்து பைப் லைன் மாதிரி. நம்ம பைப் லைனுக்குள்ள தண்ணி விட்டா என்ன பண்ணும்? இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போய் சேர்ந்துரும். அது மாதிரி தானே பைப் லைனு. அல்லேலூயா. எங்கேயாவது பிரேக் ஆயிடுச்சுன்னா தண்ணி என்ன பண்ணது? அந்த பக்கம் வராது. ஆண்டவரும் ஸ்டாப் பண்ணிடுவார். நமக்கு மன்னிப்பை ஸ்டாப் பண்ணிடுவார். நம்ம பாவம் என்ன பண்ணாது? மன்னிக்கப்படாது. அதனால மன்னிப்பை நம்ம கொடுக்க பழகணும். இன்னொன்னு, நாம் மரிப்பதற்கு ஏதுவான பாவத்தை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதனால இங்க சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு எதிரான காரியங்களை செய்திருந்தாலும் தேவன் என்ன பண்ணுவாரு? மன்னிப்பார். சபைக்கு எதிராக மட்டும் நம்ம எழும்பவே கூடாது. அது ரொம்ப டேஞ்சர். செய்யக்கூடாது. அடுத்து, மன்னிப்பு ஒருவன் கேட்கிறானா நம்ம மன்னிப்பை கொடுத்துடணும். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவர்களுக்கும் மன்னிக்கிறோமே. மன்னிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா சரி நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லணும். அப்படியே இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? பிடிச்சு கடினப்படுத்தி வச்சுட்டு இருக்கக்கூடாது. அது நல்லதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியங்களை இன்றைக்கு நம்மளோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாரு? பேசி இருக்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். தேவன் நம்முடைய திரளான பாவத்தை என்ன பண்ணியிருக்காரு? மன்னிச்சிருக்கிறார். நாமும் மற்றவருடைய பாவத்தை என்ன பண்ணுவோம்? மன்னிப்போம். அறிக்கையிடப்படாத பாவம் மன்னிக்கப்படாமலே நிலுவையில இருக்கும். அது
ஒரு சபைக்கு எதிரா ஒரு காரியத்தை செய்தனா அது என்ன பண்ணும்? மன்னிக்கப்படாது. அது தேவன் ஆவியானவருக்கு விரோதமான பாவம். அதை நம்ம செய்யாதபடி ரொம்ப கவனமா இருப்போம். சபையை இடர பண்ணுகிற, நம்ம வீட்டுக்குள்ள யாரையாவது இடர பண்ணுகிற காரியத்தை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. செஞ்சனா ஆவியானவர் துக்கப்படுவார். அல்லேலூயா. அதுக்கும் நீங்க மன்னிப்பு தான் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த பிரசங்கியார் எப்படி ஒரு சாஷ்டாங்கமா இந்த ஸ்டேஜ்ல நின்று எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரோ, அது போல நாமளும் என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். அது நல்லது. தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்க மாட்டேன்னு தேவன் யாரையும் எங்கேயும் சொன்னதே இல்ல. அவர்கிட்ட வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவரும் அல்ல. எப்பேற்பட்ட பாவி வேணாலும் ஆண்டவரிடத்துல வரலாம். எப்பேற்பட்ட பாவியை இயேசு என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். நாமளும் என்ன பண்ணணும்? மன்னிக்க பழகணும். நாம இப்படி பழகணுங்க. அறிக்கை இடாம எதையோ உன்னை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இது கூட தவறுன்னு தெரிஞ்சுன்னா அதை அறிக்கை பண்ணி விட்டுடணும். சபைக்கு விரோதமா நம்ம தவறுகள் செய்ய கூடாது. எபிரேயருக்கு எழுதின 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், நல்ல பிரகாசிச்சவங்க சபையில பரம ஈவை ருசி பார்த்தும், அவர் தேவனுடைய எல்லா நன்மைகளை அனுபவித்த ஒரு மனிதன், பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மனிதன். அல்லேலூயா. அப்படி இருந்தோம் இந்த அன்பை, தேவனுடைய நேசத்தை மறுதலித்து போனால் தேவனுடைய குமாரனை தாங்களே காலின் கீழ் என்ன பண்றாங்களாம்? மிதித்து போடுறாங்க. தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இதான் மரணத்துக்கு ஏதுவான பாவமா. மீண்டும் அவங்க எங்க வந்து சேர முடியாது? சபைக்குள்ள வந்து சேர முடியாது. கவனம். அல்லேலூயா. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்டவர்களுக்கு மன்னிக்கிறோமே. அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவன் நம்மளோடு பேசினது நல் வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி பார்ப்போம். ஆமாண்டவரே, இந்த மதிய வேளையில என் தேவன் எங்களுடைய திரளான பாவங்களை மன்னித்திருக்கு. நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கிற கிருபை எங்களுக்கு தந்து நடத்து. எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு குறைவில்லாமல் எங்களுக்கு தந்து நடத்து. ஆண்டவரே, ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும்படி பண்டக சாலையில தசம பாகங்களை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன கருத்து எங்கள் பிள்ளைகள் கொடுத்து ஆண்டவரே குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று வந்திருக்கிறாங்கப்பா. இனி இந்த ஆசீர்வாதத்தை பெறாத நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா தகப்பன் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிடுங்க. அப்பவும் தண்ணீரும் குறைவில்லாமல் நீங்க ஆசீர்வதிச்சிடுங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நீங்க செய்ய போகிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெறுமனே அப்பா அப்பத்தை மாத்திரமல்ல, என் தேவன் வானத்திலிருந்து பொழிந்த அந்த மன்னாவினால் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் போஷிக்கப்பட்டது போல இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையினால் எங்கள் பிள்ளைகள் போஷிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இந்த வார்த்தை உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கட்ட ஆண்டவர், நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் பலப்படட்ட ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தையினால் போஷிக்கப்பட்டு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் தகப்பனை பலசாலிகளாய் ஆண்டவரே கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் நிற்கிறவர்களாய் நீங்க மாற்றுங்கப்பா. கர்த்தருடைய செய்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. இன்றைக்கு வந்த தம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுங்க. ஒவ்வொரு குறைவையும் நீங்க நிறைவாக்குங்கப்பா. பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நம்முடைய பலத்தால் இடை கட்டுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, அநேக கர்த்தாவே ஸ்தோத்திர பிள்ளைகளுக்குள் இருக்கிற இந்த பலவீனங்கள் சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவர். நன்றி செலுத்துகிற ஐயா. ஆண்டவரே, இந்த கர்த்தர் வாரத்துல துக்கத்தை சந்தித்த அந்த வீட்டாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆறுதலின் தேவன் அவர்களோடு இருந்து ஆறுதல் படுத்தி விசுவாசத்துல வளர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவர். கர்த்தர் பெரிய காரியங்களை சபைக்குள்ள நீங்க செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு வந்த ஒவ்வொரு புதிய ஆத்துமாக்கள் மேலும் உம்முடைய கர்த்தாவே அனாதி தீர்மானம் திட்டம் இருந்து நடத்தப்பட வேண்டுமாய் உடைய பொறுப்புள்ள கரத்துல இரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோமே, நீர் காத்துக்கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.